பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எனக்கு பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷனில் பார்த்தோம். அருமையான திமுக கவர்மெண்ட்டு நல்லா தான் பண்ணாங்க. அவங்க தான் ஜெயிக்குன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற மேக்சிமமான எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நடந்தது மாறுதலாக முடிஞ்சிருச்சு. எல்லாமே பண்ணவர் நான் 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 என்று தான் முன்னாள் சிஎம் சொல்லிட்டு இருந்தார். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆட்டோமேட்டிக்காக இந்த வசனம் சொல்லிக்கிறது. இப்போ இவங்க அமைதியாக இருக்கிறாங்க. வருகிற நாட்களில் இவங்களும் என்ன பண்ணுவாங்க, தன்னை தாழ்த்தும் போது மறுபடியும் அதே போஸ்டிங்கில் இவங்க வந்து உட்காருவாங்க. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சில இடங்களில் சிலருடைய வார்த்தைகளை பார்க்குறோம். இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் நல்லா ஆடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேட்டி கொடுப்பான். அவன் அதுக்கப்புறம் அவனால் ஆடவே முடியாது. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அது எந்த காரியத்தில் மாற்ற முடியாத ஒரு சம்பவம். அது எனக்கு பிரியமானவர்களே, கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்திற்காக நம்ம உண்மையாக உத்தமமாக நம்மளை தாழ்த்தி 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 தேவ சித்தத்துக்கு நேராக நம்ம அர்ப்பணிக்கணும். தன்னை உயர்த்துகிறவன் எந்த அளவுக்கு தாழ்த்தப்படுவான்னா, எழுந்திருக்க முடியாதபடிக்கு நிறைய விஷயங்கள். இந்த கேப்ரியேல், மிகாவேல் என்ற தூதர்கள் இருக்கிறார்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஆனால் லூசிஃபர் என்று சொல்லும்போது தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த நிமித்தமாக அதால பாதாளத்தில் தள்ளப்பட்டு போனான். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை உயர்த்தாதீங்க. நான் யார் தெரியுமா? உயர்த்தாதீங்க. எங்கள் ஃபேமிலி யார் தெரியுமா? உயர்த்தாதீங்க. எங்கள் சபை யார் தெரியுமா? உயர்த்தாதீங்க. நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க. ஏசப்பா தான் எங்களுக்கு. ஏசப்பா தான் அற்புதம் செய்வார். ஏசப்பா தான் அதிசயம் செய்வார். அப்படியே விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தாழ்த்துக்கிட்டே இருங்க, தாழ்த்துக்கிட்டே இருங்க. உயர்த்த வேண்டாம். நிறைய நேரங்களில் இந்த உயர்த்தி உயர்த்தி உயர்த்தியே வாழ்க்கையை வீணாக்கின நேரங்கள் அதிகம். இனி ஒரு காலங்களில் தேவனுக்கு பயந்து உண்மையாக உத்தமமாக தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தருக்கு பயந்து நடப்போம். தேவ சித்தத்துக்கு நேராக அர்ப்பணிப்போம். தேவ திட்டத்துக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய அன்பு பிரசனம் மிகப்பெரிய ஒரு ஆசத்தை கொடுக்கும். ஜெபிக்கலாமா? தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னீங்களப்பா. இயேசுவின் நாமத்தினால உங்கள் அன்பு பிரச்சனை கூட இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் இரக்கம் பெரியது. எங்களை வெறுமையாக கேட்குறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை நீர் விரும்புகிற பாத்திரமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை உயர்த்துவீராக. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.